ஓகே, இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை ஃபஸ்ட் டியூட்டி எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆகியாச்சு. ஃபஸ்ட்டு எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் முன்னாடி போகல மேடத்தோட தங்கச்சியோட ஆஃபீஸுக்கு. அதே சேம் லொக்கேஷன் தான், ஒலையா பக்கம் போக போகிறேன். ஸோ அதனால தான் காலையிலே வந்து ரெடியாகி காருக்குள்ளே இருக்கேன். இப்போ வருவாங்க, கார் ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து லைட்டாக ஏசி போட்டு விட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே, இன்றைக்கி நம்மளோட பயணம் எப்படி போகணுன்னு பார்க்கலாம். நேற்றுக்கு வந்து பார்ட் 1 சொல்லிட்டு 2 வீடியோ போட மாதிரி இருந்துச்சு. ஏன்னா காலையில் வேலை இருந்துச்சு, நைட்டு வேலை இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த மாதிரி போடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து என் மேடத்தில் தங்கச்சியை கொண்டு அவரோட ஆஃபீஸை விட்டுட்டு நான் வந்து ரிட்டன் ரூம் போயிட்டுருக்கேன். எப்பவுமே போகக்கூடிய சேம் ரோடு, அதே ரோடு தான், குரேஸ் ரோடு. நான் வந்து அங்கேருந்தே வீடியோ எடுக்கலை, உலையிலேருந்தே வீடியோ எடுக்கலை, இங்கே பக்கத்தில் இருந்தே வீடியோ எடுத்தேன். இதுலேருந்து இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல என் ரூம் போயிடலாம். ஃபஸ்ட்டு போய் ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு தான் வாங்கணும், நல்லா பசிக்குது. நான் இப்போ வாங்குற மாதிரி பாகிஸ்தான்கிட்ட போய் ஒரு புரோட்டாவும் சன்னாவும் வாங்கினா காலையில் டிஃபன் அடிச்சு முடிச்சிடலாம். அதை முடிச்சுட்டு என் ஃப்ரெண்டு வருவான். திரும்ப கொஞ்சம் மத்தியானத்துக்கு ஏதாச்சும் சமைச்சிட்டு அப்புறம் 2:30க்கு அவங்கள போய் கூட போகணும். அப்போ ரூமில் வந்து ஒரு 2 மணி 1:45 கிளம்புனா டைமிங் கரெக்டாக இருக்கும். அதை ஒரு கனெக்ட் பண்ணி போகணும். நேற்று பார்த்தீங்கன்னா வந்து வேலை கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு. நான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் வேலை இருக்கான்னு நினச்சேன். ஏன்னா அதே நான் ஆல்ரெடி 8 நிமிஷம் வீடியோ நான் மேக் பண்ணிட்டேன், வீடியோ எடுத்துட்டேன். திரும்ப நைட் டியூட்டியை வந்து அதில் சேர்த்து போட்டீங்களா, ரொம்ப லென்த்தாக போகும். 1/2 மணிக்கு வீடியோ மாதிரி போகும், ரொம்ப போர் அடிச்சு போயிடும். அதான் நான் பார்ட் 1 போட்டுவிட்டேன். பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்ட்டு. அது எந்தளவு ஒர்க் அவுட் ஆகுன்னு தெரில, பார்க்கலாம். பாகிஸ்தானி ஹோட்டலில் வந்து காலைல டிஃபனுக்கு வந்து ஒரு பரோட்டாவும் சன்னாவும் கொடுக்கணும். பரோட்டா வந்து ஆயில் போட்டாங்கன்னா ஆயில் போடாமல் இருக்கும். அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுதான் வந்து இப்போ வாங்க போகிறேன். நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. பாகிஸ்தானில் மேக்ஸிமம் நம்ம சாப்பிடுவோம்ல, அதே ஸ்பைசி வச்சு தான் சாப்பிடுவோம். நல்லாயிருக்கும். பீஃப் பிரியாணிலாம் சூப்பராக இருக்கும், உண்மையாக சூப்பராக இருக்கும் பீஃப்லாம். நமக்கு இந்த இருந்து எக்ஸிட் அடிக்கணும். எக்ஸிட் அடிச்சு நேர் ரோடு, அப்புறம் கொஞ்சம் போய் ரைட்டு எடுத்தால் நம்ம ரோடு வந்துடும். சுசுகி ஸ்விஃப்ட்டு, டிசைர் நான் போகிறது. ஆனால் அந்த டிசைர் வந்து நம்ம ஊர் சைஸில் உள்ள பெருசாக இருக்காது, நம்ம ஊரை விட குட்டியாக இருக்கும். இங்கே எல்லா வண்டியும் அப்படி தான் இருக்கும், பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கும். ஏன்னு தெரில, அப்படி தான் காருக்கு அமைப்பு இருக்கா இல்லை வந்து எப்படின்னு தெரில. ஆனால் கார் நம்ம ஊரோட கொஞ்சம் எல்லாமே பாடி சைஸ் பார்க்கும்போது குட்டியாக தான் இருக்கும். இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா வந்து சைடு வந்து ஃபுல்லாகவே ஃபுட்பால் கிரவுண்டு தான். இந்த பக்கமும் கிரவுண்டு தான், இந்த பக்கம் கிரவுண்டு தான். பசங்க வந்து இந்த வேலைக்கிழமை நைட்டு, வெள்ளிக்கிழமை நைட்டில் வந்து விளாட வந்துருக்காங்க. எப்போவுமே இங்கே அந்த 2 நாள் வீக்கெண்ட் ஆகிட்டுனா எனி டைம் ஆள் இருக்கும். ஃபுட்பால் கிரவுண்டு தான், ஃபுல்லாகவே ஃபுட்பால் கிரவுண்டு தான். நம்ம ஊரில் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கேம் இருக்கும். சில ஊரில் வந்து கிரிக்கெட் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், வாலிபால், ஃபுட்பால் கொஞ்சம் டவுன் பண்ண தான் ஃபுட்பால் இருக்கும். மற்றபடி இங்கே இதில் வந்து கிரிக்கெட்டு, வாலிபாலு, அப்புறம் கபடி, இந்த மாதிரி இப்படி ஸ்போர்ட்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி இங்கே வந்து மேக்ஸிமம் ஃபுட்பால் தான். எல்லாருமே தெரிஞ்சு ஒரே கேம் ஃபுட்பால் மட்டும்தான். ஓகே நண்பா, நான் வந்து கடையை ரீச் ஆகிட்டேன். இங்கே தான் இந்த இடத்துல கடை இருக்குது. எங்கே இதில் பார்க்கிங் போட்டுக்கலாம், அங்கே எதுவும் பார்க்கிங் இல்லை. கைஸ் என்னாச்சு பார்த்தீங்கன்னா வந்து நான் எப்பவும் போல் வாங்குற கடையில் வந்து நான் வாங்குகிற பரோட்டாவும் சன்னாவும் வந்து தீர்ந்து போச்சு. நான் வந்து நெக்ஸ்ட் கடைக்கு போயிட்டுருக்கேன் நடந்து. பக்கத்தில் அடுத்த கடை உண்டு, அங்கே கேட்டு பார்ப்போம். அங்கே சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே கூட அங்கே தான் டேஸ்ட் நல்லா இருக்காது, அங்கே போவேன். இந்த கடை தான். ஓகே, வாங்கிட்டு திரும்ப பார்க்கலாம்.
ஒரு வழியாக வந்து பரோட்டாவும் சட்டனா வாங்கியாச்சு பார்த்தீங்களா. கவரில் வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். எங்கே போய்ட்டுருக்குன்னா இந்த பாருங்க ஸ்விஃப்ட் போட்டுருக்கு குட்டியாக இருக்குங்களா. ஓகே, நான் இப்போ எங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா என் காரை நான் வந்து இங்கேங்க பார்க் பண்ணியிருக்கேன். நான் வச்சுங்களா இங்கேங்க பார்க் பண்ணியிருந்தேன். ஆனால் நான் வந்து இப்போ இங்கே போய்ட்டு வரேன்னா இங்கேங்க போய்ட்டு வரேன். ஸோ அதனால தான் காரை விட்டு நடந்து போய் வாங்கிட்டு வந்த பக்கத்தில் இருக்குது. இது வந்து ரூம் தான் போகணும். ஓகே, கார் எடுத்தாச்சு. இந்த கடையில் இல்லை, நான் இங்கே தான் இப்போ வாங்குவேன். ரெகுலராக அங்கே இல்லை. அதனால் வந்து அது பக்கத்தில் ஒரு அடுத்த ஹோட்டல் உண்டு, அங்கே தான் போய் வாங்கிட்டு வரேன். ஏன்னா டைம் பார்த்தீங்கன்னா வந்து 10 மணி ஆகி போச்சு. தெரியுதா, காலையில் 10 மணி ஆகி போச்சு. அதனால தான் இங்கே வந்து எல்லாம் காலி ஆகிட்டுனாங்க. அதனால தான் இந்த ஹோட்டலில் எல்லாம் காலி ஆகிட்டு. அங்கே எப்போவுமே மேக்ஸிமம் இருக்கும், அது கொஞ்சம் பெரிய ஹோட்டல். சரி கைஸ், ஓகே, நான் இதை போய் சாப்பிட்டு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த மதியம் கேப்புக்குள்ளே டியூட்டி இருக்குமா இல்லைன்னு தெரில. இருந்துச்சுன்னா போகணும், இல்லை அப்படின்னா நான் பாட்டுக்கு ரெஸ்ட் எடுக்கணும். ஓகே, பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபைனலாக வந்து மத்தியானம் மணி 1:30 ஆச்சு. அவங்க வந்து 2:30 தான் வர சொன்னாங்க மேடத்தோட தங்கச்சி. ஆனால் வந்து 1:30க்கு மெசேஜ் பண்ணி வாங்கிட்டாங்க. நானும் வந்து அங்கே தான் போயிட்டுருக்கேன் அவங்கள பிக்கப் பண்ணிக்கு. வெயில்னு பார்த்தீங்கன்னா வெயில் சரியான வெயில் அடிக்கி. என்ன நடக்குன்னு தெரில. இன்னும் 2 மாதத்துக்கு இப்போ ஆகஸ்ட் தானே ஆச்சு. செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் இப்படி தான். நவம்பரும் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் கம்மியாக இருக்கும் வெயில். அது மட்டும் என்ன எதிர்பார்க்கலாம். மேக்ஸிமம் அடுத்த மாதத்துலேருந்து கொஞ்சம் வெயில் நம்ம அமைய ஆரம்பிச்சிடும். இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காது, கொஞ்சம் அமைஞ்சிடும். பார்க்கலாம். இந்த ஏரியா பார்த்திங்கன்னா வந்து நேஷ்னல் கார்டு ஏரியா. இது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஏரியா. சவுதி அரேபியா ரியாதில் இது ஒரு முக்கியமான ஏரியா. ஏன்னா நான் ஒரு ரவுண்ட் பில்டிங் தெரிவித்தீங்களா மேலே, இது வீடியோவில் தெரில. வீடியோவில் அந்த பில்டிங் வந்து மிலிட்ரி ஹாஸ்பிட்டலு, உள்ளாடி வந்து மெடிக்கல் காலேஜ் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் அது ஒரு முக்கியமான ஏரியா. இந்த டைமில் வந்து வீடியோ எடுக்கிறதும் கொஞ்சம் டேஞ்சர் தான், மொபைலுக்கு டேஞ்சர் தான். ஏன்னா அவ்வளோ ஹீட் ஆகுது மொபைல். அவ்வளோ ஹீட் ஆகுது. மயிராட்டி எங்கே வந்தானே அவனுக்கே தெரில. அவன் பாட்டு இங்கே வரான். இப்படி தான் செகண்ட் ட்ராக்ல இருந்து அவனை பாட்டுக்கு தேர்ட் ட்ராக்கு மாறி வருவானுங்க. பார்த்தீங்களா, எங்கே போகிறான். ஃபோன் இங்கே வந்து அதிகம் என்ன செய்வானுங்கன்னா வந்து ஃபோன் பார்த்துட்டே வண்டி விடுவானுங்க. சவுதியில் நிறைய பேர் ஃபோன் கையில் வச்சுட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அதுவே பாதி பிரச்சனை. இன்னைக்கு வந்து பார்ட் 2 வருமானு தெரில. பார்ட் 1 போடணுமா, இல்லை வந்து மொத்தமாக நைட் வரைக்கும் உள்ள வீடியோ எடுத்து நைட்டே போட்டுக்கலாம். நைட் வரைக்கும் உள்ள வீடியோ மொத்தமாக எடுத்து எடிட் பண்ணி மொத்தம் ஒரே வீடியோ போடலாமான்னு நான் ஒரு பிளானில் இருக்கேன். எனக்கு ஒன்றுமே தெரில. இந்த மாதிரி பார்ட் 1 பார்ட் 2 போட நல்லாக்கா, இல்லை வந்து மொத்தம் வீடியோவாக எடுத்து ஒரே வீடியோவாக ஒரு 18 நிமிஷம் அந்த மாதிரி போடவா, எனக்கு எதுவுமே கரெக்டாக புரியல. பார்க்கலாம். ஹீட்டாக இருக்குது, பயங்கர ஹீட்டு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே டிராஃபிக் ஆகும். பார்க்கலாம் இன்னைக்கு டிராஃபிக் இருக்கான்னு. ஆனால் அந்த டேர்னிங்கில் டிராஃபிக் எதுவுமே எது மாதிரி தெரில. நெல்சட்டி ஒன்றே இல்லை. முன்னாடி பார்க்கலாம். இல்லை நண்பர்களே, இல்லை கைஸ், இல்லை இங்கே டிராஃபிக் எதுவும் இல்லை. இல்லைன்னா இந்த டைமில் இந்த இடம்லாம் வந்து ஃபுல் டிராஃபிக்காக இருக்கும், சரியான டிராஃபிக்காக இருக்கும். அடுத்த ஒரு மெயின் ரோடு வரும், ஒரு பெரிய மெயின் ரோடு தான். அந்த மெயின் ரோட்டில் வந்து இந்த ரோடு ஜாயிண்ட் ஆகும்போது இந்த இடங்களில் வந்து ரொம்ப டிராஃபிக் ஆகும். அண்ணாவது பாருங்க, இதே மாதிரி ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த மாதிரி டிராஃபிக்காக இருக்கும், காராக நிற்கும் ஃபுல்லாக. இப்போது இங்கே தான் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. உடனே போய் ஜாயின் பண்ணி அடுத்த ரோட்டுக்கு உடனே ஏறலாம் குயிக்காக. இல்லைன்னா ரொம்ப
டைம் ஆகும். இந்த மாதிரி எக்ஸிட் ரோடு எங்கெல்லாம் வந்து ஜாயிண்ட் ஆகுதோ, சாரி புது ரோடு எங்கெல்லாம் ஜாயிண்ட் ஆகுதோ, அப்புறம் எக்ஸிட் எங்கெல்லாம் போகுதோ இல்லையா, இந்த ரோட்லேருந்து எங்கெல்லாம் எக்ஸிட் போகுதோ, எங்கெல்லாம் ஜாயிண்ட் ஆகுதோ, அந்த இடம் எல்லாமே இந்த மாதிரி வண்டி ஸ்லோவாக ஊந்து தான் போகும். செகண்ட் ட்ராக் இல்லை ஃபர்ஸ்ட் ட்ராக்கை பிடிச்சி உருவி போயிடணும். ஏன்னா நான் இப்போ செகண்ட் ட்ராக்லாம் போகலாம், எனக்கு வந்து அடுத்த உடனே ரைட்டு போகணும். அதனால தான் நான் அப்படியே பையா போயிட்டுருக்கேன் அந்த பேக்லேயே. இல்லைன்னா போய் பார்ப்போம், செகண்ட் ட்ராக் பிடிச்சி ஒரு இழுத்துட்டு அப்படியே அங்கிறது கட்டாயம் மாறும். சைடில் நிற்கிறது எல்லாமே டேட்ஸ் மரம் தான், அப்படியே அடிக்கி விட்ருக்காங்க. இப்போ சீசன் டைம் தான், இந்த வெயில் டைம் சீசன் தான். வெயில் முடிஞ்சிட்டுனா அப்படியே சீசன் கம்மியாகும். குளிர் டைம் வந்து அதிகம் சீசன் இருக்காது, எதுவுமே காய்க்காது. வெயில் டைம் தான் நல்லா காய்க்கும். ஆனால் இப்போ ஒன்றும் காணல. இது எல்லாம் இன்னும் பெருசாகலை, எல்லாம் வந்து குட்டி குட்டியாக தான் இருக்கு. போலீஸ் வண்டி வரும்னு நினைக்கிறேன். போலீஸ் ஜீப் வந்தாலே அந்த ட்ராக் அப்படியே வழி விட்டுருவானுங்க. போகுதா ஒரு ஹார்ன் சவுண்ட் கிடைக்குதுங்களா, அந்த ஹார்ன் சவுண்ட் கேட்டாலே அப்படியே வழி விட ஆரம்பிச்சானு. போலீஸ் வண்டி, ஆம்புலன்ஸ் இதெல்லாம் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் ட்ராக் அப்படியே கிளியர் ஆகிட்டு இருக்கும். எவ்வளோ டிராஃபிக் இருந்தாலும் சரி, எவ்வளோ டிராஃபிக் இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் ட்ராக் அப்படியே மாறிட்டே இருக்கும். இதுதான் ரைட்டு போகணும். லக்ஸஸ் கார், இந்த கார் தான் வந்து விடாமுயற்சி படத்தில் வந்து வந்த வண்டி. நான் ஃப்ரெண்டில் போகிறேங்க லக்ஸஸ். நான் இப்போ அதுக்கு பேக்கில் போக முடியுமான்னு பார்க்குறேன். ஆனால் ஐயோ போயிட்டு அந்த வண்டி அதான். ஆனால் அந்த ரோட்லேருந்து அடுத்த ரோடு வந்தாச்சு. இந்த ரோடு வந்து ஃபுல் குகை தான், குகை ரோடு இது. அங்கே வெளியே பயங்கர ஹீட்டு, ஃபோன் வந்து ரொம்ப ஹீட் ஆகி போச்சு. அதான் வீடியோ அப்படியே பாதிலே கூப்பிட்டு இப்போ மொபைலில் ஹீட் ஆறிட்டு. இப்போ நான் வந்து மேடத்தில் ஆஃபீஸ் பக்கம் வந்துட்டேன். இந்த இடம் வந்தாலே பக்கம் வந்தாச்சு அர்த்தம். ஏன்னா இந்த இடத்துலேருந்து என்ன ஒரு கிலோமீட்டரில் தான், ஒரு 2 சிக்னல் தான் தாண்டினா ஆஃபீஸ் வந்துடும். அப்புறம் ஆளை கூப்பிட்டு திரும்ப ரிட்டனும் நம்ம வந்து ரூம் போக வேண்டியதான். நெக்ஸ்ட்டு வேலை இருக்குமா இல்லையான்னு எனக்கு எதுவுமே தெரில. இப்போ வந்து கொஞ்சம் வேலை கம்மினால தான் அப்படியே சும்மா இருக்கேன். பழைய மாதிரி வேலை இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா குயிக்காக டே போகும். இல்லைன்னா வந்து அப்படியே உறங்கி தான் போனாலும் ஒரு ஸ்பீட் இருக்குது. ஓகே, நம்ம வந்து டனலே வந்து நம்ம பிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து மேடத்தை கூப்பிட்டு நான் ரூம் போயிட்டு அப்புறம் வேலை இருக்குன்னு பார்த்துட்டு நான் வந்து வேலை இருந்து அப்படின்னா நான் வந்து வீடியோவை எடுத்து கண்டினியூ பண்ணி போடுறேன். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போச்சுன்னா நான் வந்து நைட்டு வேலை இருந்துச்சுன்னா நான் வந்து பார்ட் 2 போடுறேன். பார்க்கலாம். இது லென்த்து அதிகம் இல்லை அப்படின்னா நான் வந்து அந்த வீடியோ எடுத்து இது கூட நான் மேட்ச் பண்ணி அப்படியே ஒரே வீடியோ போடலாம். இருந்தாலும் போடுங்க ஓகேங்களா. ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள், லைக்கை போட்டு பாருங்க சரிங்களா. ஓகே, பார்க்கலாம், நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நான் வந்து ஃபஸ்ட் டியூட்டியை முடிச்சிட்டேன். நீங்கள் பார்த்துருவீங்க. முடிச்சுட்டு நான் வந்து இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ஒரு டியூட்டிக்கு போயிருக்கேன்.
இங்கே பக்கம் தான். ஏன்னா என்னோட மாமாவோட தங்கச்சி வீட்டுக்கு அவங்கள அங்கே ட்ராப் பண்ணிட்டு நான் வந்து ரூம் போயிட்டுருக்கேன். பெட்டப் இது ஃபுல்லாக வந்து புது பில்டிங் இப்போ வந்துட்டுருக்கு. அதனால தான் வந்து இந்த வேலை நடந்துட்டுருக்கு. எல்லா இடமும் பில்டிங் ஆக்கியாச்சு. இதில் சும்மா கிடந்து எம்டி ரவுண்டாக கிடந்து இப்போ எல்லா இடமும் பில்டிங்காக போட்டாச்சு. ஓகே, நான் இதை வந்து விட்டு அடிச்சு ஆனால் ஒரு பில்டிங் தெரிவித்தீங்களா? தெரியுதா? இதுதான் வந்து நேஷ்னல் கார்டு. அது வந்து அது அந்த இடத்துக்கு பேர் வந்து நேஷ்னல் கார்டு சொல்லுவோம். ஆனால் வந்து அது வந்து ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இந்த ரோடு கொஞ்சம் மோசம் தான், கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். நம்ம தான் பார்த்து எடுத்து போகணும். ரோடு எல்லாமே வந்து நிறைய வேலை நடக்குங்க சவுதியில். யான்னு கேட்டிங்கன்னா வந்து 2035 தான் நினைக்கிறேன். 35 வந்து இங்கே FIFA வேர்ல்டு கப் நடக்க ரியாதில், சவுதியில். அதனால வந்து ரியாதை கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணாங்க. அதனால தான் மெட்ரோ வேலை ஃபுல்லாக முடிஞ்சு, அது இல்லாமல் ஸ்டேடியம் வந்து இந்த ரோடு பக்கம் தான் இருக்குது. நான் ஒரு கார் போதில் ஆப்போசிட்டில் அந்த லைனில் தான் ஸ்டேடியமே இருக்குது. அங்கே தள்ளி போனால். அதனால் இந்த இடம்லாம் வந்து இந்த இடம்லாம் முன்னாடி சும்மா கிடந்து இப்போ எல்லாம் சிக்னல்லாம் போடுறதுக்குள்ளே வேலை பார்த்துட்ருக்காங்க. எல்லாமே பக்கா வேலை நடந்துட்டுருக்கு. இந்த இடம் இப்போ எப்படி இருக்குது? ஈவினிங் ஆகிட்டு அவ்வளோதான், சரியாக அவ்வளோ கூட்டமாயிரும், டிராஃபிக் ஆயிரும். இதுதான் இந்த கேமரா சிக்னல். எப்போவுமே எனக்கு இந்த சிக்னல் தாண்டி தான் என் வீட்டுக்கே போகணும். அதனால எப்போவுமே சொல்லுவேன், இது கேமரா சிக்னல். சரிங்களா? இதுலேருந்து ரைட் அடிச்சுமா ஒரே ரோடு தான், நம்ம ரோடு. கேமரா சிக்னலில் வந்து ஃபைன் விழுந்துட்டுனா பெரிய தலைவேதனை. அதுதான் பிரச்சனை. 3000 ரியால் விழுந்துட்டுனா என்ன செய்யுது? சரிங்க, 2 மாதம் சம்பளத்தை எடுத்து வைக்கணும் அவனுக்கு. ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட்டில் கொஞ்சம் வேலை நடக்கிற ரூமில். நான் ஆல்ரெடி வந்து சமையல்லாங்க இருந்தேன். அப்போ தான் மாமா ஃபோன் அடிச்சு இனி நான் திரும்ப அதை போய் கண்டினியூ பண்ணணும். ஓகேங்களா? நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இனிமேல் வேலை இருக்குமான்னு தெரியும். அந்த டைமுக்கு இனி மேக்ஸிமம் வேலை இருக்கும். ஆனால் இப்போ இருக்குன்னா ஒரு 6 மணி மேலே தான் இருக்கும். ஆல்ரெடி வீடியோ வந்து கிட்டத்தட்ட 15 நிமிஷம் மேலே போயிட்டு, நம்ம வந்து இந்த வீடியோ பார்ட் 1 போட்டுட்டு பார்ட் 2 நைட் டியூட்டி நம்ம வந்து எடுத்து சேனலில் போஸ்ட் பண்ணலாம். ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காமல் திரும்ப சொல்கிறேன், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா.